வணக்கம் கண்டுகளா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது சக்கரவள்ளி கிழங்குல இந்த மாதிரி கொலக்கட்டை பண்ணலாங்கன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நார்ச்சத்து எல்லா சத்துமே இதில் இருக்குது சக்கரவள்ளி கிழங்குல. அது எப்படி இப்போ கொலக்கட்டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சக்கரவள்ளி கிழங்கு கொலக்கட்டைக்கு இந்த மாதிரி ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் துண்டு துண்டாக வெட்டிக்கலாம். பாருங்கன்னு இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சுக்கலாங்கண்ணே. ஆவியில் தான் வேகணுங்கண்ணே, குக்கரில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வேகட்டும். இந்த மாதிரி ஒரு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். வாங்கண்ணே திறந்து பார்ப்போம். இந்த மாதிரி சன்னமான கத்தி வச்சு குத்தி பார்த்திங்கன்னா நல்லா நல்லா போகுது, நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே ஆறணும். ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். அப்படியே பாருங்கன்னு ஆறிடுச்சு. கொஞ்சம் மேலே தோலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கன்னு இந்த மாதிரி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டாச்சு. நல்லா ஆறிடுச்சு. கிழங்கு நல்லா பொடிச்சு விட்டுலாம். பாருங்கன்னு நல்லா பொடிச்சிட்டு வந்தாச்சு. 4 ஸ்பூனு கோதுமை மாவு போட்டுக்கலாம். கோதுமை மாவு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நல்ல மாவு நைஸாக பிசைஞ்சிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு கொலக்கட்டைக்கு பூரணம் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டேன். பாருங்கன்னா தேங்காய் ஒரு கப் போட்டுக்கலாம். நல்லா வணக்கிடலாம். நல்லா சிம்மிலே வச்சு வச்சுருக்கோம். நல்லா வணங்கிட்டோம். பாருங்கன்னு நாட்டு சக்கரை ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அது நல்லா வணங்கிட்டோம். அது கூட ஏலக்காய் பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பாருங்கன்னா பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா நைஸ் ஆயிடுச்சு. அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை எடுத்துட்டு நான் சீட்டு விலகின இலை இல்லை, அதனால் எண்ணெய் கவர் இருக்குல்ல அதை வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய் தடவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொட்டி ஒரு இதில் வச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கீங்களா, அதை வச்சு அமுத்திட்டீங்கன்னா ஈவனாக அமுந்துடும். இந்த மாதிரி அமுந்துட்டோம். இப்போ இதில் நம்ம பூரணம் வச்சுக்கலாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பொருளும் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கண்ணே கொலக்கட்டை ஒன்று அப்படியே ரெடி ஆயிடுச்சு. இப்போ கல் காஞ்சிருச்சு. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்கண்ணே. நல்லா நெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, அது அப்படியே ஒவ்வொன்றா தோசைக்கல்ல வைங்க. நல்லா கொஞ்சம் அப்படி சூடாகிட்டுங்கன்னா நல்லா வேகணுங்க. இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா திருப்பி போடுங்க. சிம்மிலேயே வச்சு கொஞ்சம் இதாக இருக்கும். ரொம்ப நல்லது. இந்த சக்கரவள்ளி கிழங்கு நார்ச்சத்து நிறைய இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. புது விதமான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணங்கும். பாருங்கன்னு சூப்பராக கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. சூப்பராக வந்திருக்கு.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.